அனைத்து துறையிலும் தடம் பதித்த நகரத்தார். தனவணிகன் என்ற சொல்லுக்கு பல அடுக்கான பொருள்கள் உள்ளன. தனம் என்றால் செல்வம், பொருள் என்றால் பணம், வணிகன் என்றால் வியாபாரம் செய்பவன். அதனால் தனவணிகன் என்பது செல்வத்தை அடிப்படையாக கொண்டு வணிகம் செய்பவன் அல்லது பொருள் பரிமாற்றம் மூலம் செல்வம் ஈட்டும் வணிகர் என்ற பொருளில் வந்ததாக கருதப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களிலும் பழைய சமூக அமைப்பிலும் வணிகர்களுக்கு பல பெயர்கள் இருந்தன. செட்டியார், நிகரிலி வணிகர், நகரத்தார், தனவணிகர். இவற்றில் தனவணிகர் என்பது பெரும்பாலும் செல்வம் நிறைந்த வியாபார குழுவை குறிப்பதற்கு பயன்படுத்த பெற்றது. குறிப்பாக கடல் வாணிபம், நிதி பரிமாற்றம், நவரத்தினங்கள் வியாபாரம் செய்தவர்களுடன் இந்த பெயர் தொடர்புபடுத்தப்பட்டு வருகின்றது. நகரத்தார்கள் செல்வத்தை சேமித்து அதை முதலீடு செய்து நேர்மையான முறையில் வணிகம் செய்து வந்ததால் இவர்கள் தன வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். தனம் தந்து தர்மம் பெருக்கியவர்கள் என்று இவர்களை கூறுவார்கள். தாங்கள் ஈட்டிய செல்வத்தின் ஒரு பகுதியை ஊர்கோவில்களை புதுப்பிக்கவும், அன்னதானம் மற்றும் கல்வி நிலையங்கள் நிறுவவும் பயன்படுத்தி சமூக சேவைக்கு முன்னோடியாக திகழ்ந்தனர். எனவே தனவணிகர்கள் என்ற பெயர் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு தமிழகத்தில் சிறப்பாக பொருந்தியது. அனைத்து துறையிலும் தடம் பதித்த நகரத்தார். கல்வித்துறையிலே காரைக்குடியிலே நிர்வாக திறமை காட்டியவர் வள்ளல் அழகப்ப செட்டியார். நடராஜர் குடிகொண்ட சிதம்பரத்தில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார். மீனாட்சி கோலோச்சு மதுரையம்பதியில் கருமுத்து தியாகராஜன் செட்டியார். மேலும் குமாரராணி மீனா முத்தையா. கட்டிடக்கலையில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார். விளையாட்டுத் துறையில் டாக்டர் எம் ராமசாமி செட்டியார். தொழில்துறையில் கார்பரண்டாம், டிஐ சைக்கிள், பாரிலே முருகப்பா குரூப்ஸ், மிகையிலே திருப்பா சிதம்பரம். சிற்பன் துறையிலோ திரு விசாலம் அவர்கள். பதிப்புத் துறையிலும் பழனியப்பா மற்றும் வாசன் அவர்கள் மணிவாசக பதிப்பக நிர்வாகிகள். திரைப்படத்துறையில் ஏவிஎம் ஏஎல்எஸ் நிறுவனத்தினர். பாடல் துறையிலோ கவியரசு கண்ணதாசன், பஞ்சு அருணாசலம் அவர்கள். பாடலை கேட்காத செவிகளே இல்லை. இவர்கள் பாடலை கேட்கவில்லை என்றால் அவை செவிகளும் இல்லை. பத்திரிகை துறையில் குமுதம் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள், கல்கண்டு தமிழ்வாணன் அவர்கள். தமிழ் துறையிலே டாக்டர் தமிழண்ணல் அவர்கள், டாக்டர் வாசுப்பா மாணிக்கம் அவர்கள் மற்றும் விண்வெளி அணுசக்தி துறையிலும் அரும்பங்கு ஆற்றி உள்ளார்கள் நம் நகரத்தார்கள். கோவில் திருப்பணிகளில் மிகவும் திறமையாக செய்ததனால் அரசு திருப்பணி என்றால் நம்மவர்களைத்தான், அதாவது நகரத்தார்களைத்தான் அழைக்கின்றார்கள். பர்மா, செய்கோன், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று வணிகத்தில் திறமை காட்டியவர் நம் நகரத்தாரே. துணைவேந்தர் துறையிலே, பேச்சாற்றல் துறையிலே, அரசியல் துறையிலே, அறிவியல் துறையிலே, அறிவுத்துறையிலே, ஐஏஎஸ் துறையிலே, கவிதை துறையிலே என பற்பல துறையிலே பலர் புகழ்பெற்று விளங்கும் நகரத்தார் நிர்வாக திறமையே சான்று. நாடு போற்றும் நகரத்தார் நாளும் சிகரத்தாரே என்பதில் எள்ளளவும் மிக இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நற்பல நாம் நம் பிறப்பு நகரத்தார் என்பதுதான் அச்சிறப்பு. உரமான சிந்தனைகள் உலக வரலாற்றில் மாற்றியது. தரமான சிந்தனைகள் நகரத்தார் நாளும் உலக வரலாற்றில் நிற்க வைத்துள்ளது. தரம் என்றால் குணத்திலும் மேலானது, பணத்திலும் மேலானது. தரமாக நடந்து கொண்டால் தரணி வெல்லலாம். இதற்கு நம் நகரத்தார் சமூகமே நல் சாட்சி. கல்விக்கும் ஆன்மீகத்திற்கும் திருப்பணிக்கும் திருமணத்திற்கும் எத்தனையோ கோடிகளை கொடையாக கொடுக்கின்ற சமூகம் நம் சமூகம். மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பது பழமொழி. இன்று வரை அனைத்து துறைகளிலும் காலூன்றி வருகின்றோம். இதற்கு நம் இளைய சமுதாயமே சாட்சி. ஒருவர் கேட்பதற்கு முன்பே அவர் இளையறிந்து தானாக ஓடிச் சென்று முன்வந்து கொடுப்பதே தர்மம். அந்த தர்மத்தை நாம் நாளும் கடைபிடித்து இன்றும் செய்து வருகின்றோம். வேலையை ஆராய்ந்து அறிந்து திறம்பட செய்து முடிப்பது நம் சிறப்பு என நம் நகரத்தாரின் சிறப்புகளையும் அவர்கள் காலூன்றி தடம் பதித்த செயல்களையும் வடித்த அடியேன் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து செந்தமிழரசி, தாய் தமிழில் தனியா தாகம் கொண்ட திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம்.